வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இப்போதைய சுச்சுவேஷனுக்கு நம்ம வெளியிலலாம் போய் சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கோம். ஆனால் நம்ம ரொம்ப எளிமையான முறையில் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரியான முட்டை கிரேவி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் இட்லி, தோசை, நீர் தோசை, சாப்பாடுக்கு கூடயும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்க தான் போகிறோம், அதனால் 1-2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 வெங்காயம் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி. நம்ம இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம், அதனால் தக்காளி நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்க வேணாம். ஒருவேளை உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ ஒரு 6-7 முந்திரி பருப்பும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே க்ரீமியாக கிடைக்கும். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இது கூடயேவும் நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னோடது கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான தயிராக, நல்லா அதிகமாக புளிக்காத தயிராக எடுத்துக்கணும். இதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவியோட டெக்ஸ்டரும் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இனி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோன்னா இந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனி இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நார்மலாகவேவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொரித்து அதை பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க. நம்ம அதே மாதிரி தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம இதை வதக்கிறப்பேவும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டால் போதும். நார்மலாகவேவும் வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பதெல்லாம் வற்றி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் காஷ்மீர் மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கின்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் நார்மல் பவுடர் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயும் இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கம்மியான டைம்லேயே இது நல்லா வதங்கிடும். அதனால் நம்ம கெட்டியாக அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறப்ப மட்டும் லோ ஃப்ளேம் போட்டால் போதும். அப்புறமா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே இதெல்லாம் பண்ணிக்கலாம். முட்டை போடுற வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகவும் ட்ரையாகவும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் இருக்க தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நம்ம மறுபடியும் இதை ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த கிரேவிக்கான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் வற்றினதுக்கு அப்புறமா. அதனால நான் இன்னும் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரேவி ரெடி பண்ணுறதுனால நம்ம நார்மலாக குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இப்போ இது இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒருவேளை குழம்பா தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டம்ளர் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்குறப்போ நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு இந்த மணிக்கு வந்துருக்குல, இந்த மணிக்கு வரணும். அதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. ஸோ நம்ம முட்டை போட்டுட்டோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நம்ம அந்த முட்டையை அந்த கிரேவிலே இருக்க வைப்போம் இல்லையா, அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்பயே நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். கிரேவியை நம்ம ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த டைம்லேயே நான் முட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சின்ன ரீகேப் மட்டும் போயிட்டு வந்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிரேவியில் உப்பு சேர்த்துட்டோம், அதனால் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இனி வேக வச்ச முட்டையை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான முறையில் கட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இந்த முட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டையை தான் நம்ம இப்போ கிரேவியில் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முட்டையை நல்லா கிரேவியில் சேர்த்ததுக்கு அப்புறமா முட்டை வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலாஸையும் இந்த கிரேவியில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க.
மசாலா போடுறப்ப வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் மித்த டைம்லலாம் ஹை ஃப்ளேம்லேயும், முட்டை போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா இன்னுமே கொஞ்சம் கிரேவி திக்காக ஆகிடுச்சு, கரெக்ட் கன்சிஸ்டன்சியும் வந்துடுச்சு. அந்த முட்டையிலையும் அந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா கோட் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து நல்லா அந்த மாதிரி கசக்கிட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு தேங்காய் பால்லாம் ஊற்றணுன்ட்டு அவசியமே இல்லை. இந்த இதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ் வகையிலேயும் வீட்டிலேயே சாப்பிடுங்க. இதே போல் நிறைய பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பூமாஸ் ஃபெதர்ஸோட எப்போதும் கனெக்டடாக இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.